நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் சீரா இருந்தா மட்டும்தான் நம்ம உடல் உறுப்புகள் சரியாக இயங்கும். நம்ம உடல்ல இரத்த ஓட்டம் சீராக இருந்தா மட்டும்தான் உடல் உறுப்புகள் சரியாக இயங்கும். இந்த இரத்த ஓட்டத்துல ஏதாவது மாறுதல் ஏற்பட்டா நமக்கு இரத்தம் சார்ந்த நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில இரத்தம் சார்ந்த நோய்கள்னா என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, மேலும் இரத்த தானம் செய்யும் போது நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு குறித்து விரிவா பார்க்க போறோம். இரத்த தானம் தொடர்பான நம்மளோட பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக பிரபல இரத்த நோய் மற்றும் புற்றுநோய் நிபுணர் டாக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை நாம வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். முதல்ல சமீப காலமா இரத்த தானம் தொடர்பா மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. இரத்த தானம்ன்றது எவ்வளவு முக்கியம், மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரத்த தானம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரத்தம் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல உடலில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. அது ரொம்ப கம்மி ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய வரலாம். இப்போ ரத்த தானம் பண்ணால் தான் அந்த ரத்தம் நாங்கள் பிளட் பேங்க்கில் சேர்த்து வச்சு பேஷண்ட்ஸ்க்கு ரத்தம் கொடுக்க முடியும். இப்போ நிறைய பேருக்கு ரத்தம் தேவைப்படும். ஒருத்தருக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படலாம். இப்போ அடிபட்டு ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் வராங்க, அவங்களுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அப்போ ரத்தம் பேங்க்கில் இருந்தால் தான் நம்மளால் ரத்தம் கொடுக்க முடியும். சில பேர் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது எலெக்டிவ் ஆப்ரேஷன் இல்லை எமர்ஜென்சி ஆப்ரேஷன், அவங்களுக்கும் ரத்தம் இருந்தால் தான் கொடுக்க முடியும். அதனால தான் நிறைய இடத்துல கேட்பாங்க, நீங்கள் ரத்தம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோன்ட்டு. சில பேருக்கு நிறைய போன் மேரோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அனீமியா இருக்கலாம், இல்லை பிளட் கேன்சர் இருக்கலாம், லுக்கீமியா இருக்கலாம். அவங்கள நாங்கள் ட்ரீட் பண்ணும்போது கூட ரத்தம் நிறைய கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது. ஸோ அதனால் அது ஒரு எசென்ஷியல் கமாடிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் அது நிறைய தேவைப்படுது. அதுக்கான சப்ஸ்டிடியூட்டும் அவ்வளோவா எதுவும் எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா ரத்தம் தான் குவிக்கஸ்ட் வே ஆஃப் ஒருத்தரை ரெசிஸ்டேட் பண்ணுறதுக்கு வென் ப்ளீடிங் ஆகும்போது ஏதாவது ஆகும்போது. ஸோ அதனால் ரத்தம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் ரத்தம் டொனேட் பண்ணுறது இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் ஒரே ஒரு மெத்தட் ரத்தத்தை தானம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமானு சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பெறலாம். நம்ம தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், இப்போ ரத்த தானம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொன்னீங்க. இப்போ ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா முதல்ல அவர் ரத்த தானம் செய்ய போகும்போது அவர்கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்படும், அவருக்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள்லாம் செய்யப்படும்? ஸோ ஒருத்தர் இப்போ ரத்தம் டொனேட் பண்ணுறதுனா முதல்ல டோனர் ஸ்க்ரீனிங்குன்னு சொல்கிறோம். அதாவது ரத்தம் என்னெல்லாம் அவங்க ஹெல்த் நல்லா இருக்கா, அதாவது அவங்களுக்கு எதுவும் ஜுரம் இல்லையா, எதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் உயிர்கொல்லி மருந்துங்க எதுவும் எடுக்கலையா. யூஸ்வலாக என்ன சொல்லணும்னா, யாருக்குன்னா இப்போ காமனாக கோல்டு வருது, காஃப் வருது, இல்லை ஃபீவர் இருக்குது, இல்லை எதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் ரத்தம் கொடுக்காதீங்கன்னுவோம். எதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் எதாவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு எடுக்காதீங்கன்னுவோம். இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருந்தீங்க ஒரு 7 நாளாக எடுத்துகிட்டு இருக்கீங்கனாலும் வெயிட் பண்ணிவிட்டு கொடுன்னுவோம். இல்லை ஏதாவது ஒரு டயரியா இல்லை வயிற்றுப்போக்கு அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் ரத்தம் கொடுக்கக்கூடாதுன்னுவோம். ஏன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது ரத்தத்தில் இருக்கும். அதனால் நீங்கள் கொடுக்குற ரத்தத்தில் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால தான் இந்த ஒரு விஷயங்கள். இன்னொன்று ஆவரேஜாக வெயிட் பார்ப்போம். ஒருத்தருக்கு ஒரு 50 கிலோவுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஜென்ரலி அனீமிக்காக இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க கிட்டேருந்து ரத்தம் எடுக்கலாம் என்னுவோம். ப்ளஸ் அடுத்தது ஹீமோக்ளோபின். அதாவது உங்களுக்கே நிறைய பேர் பிளட் டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ரத்த லெவல் தெரிஞ்சிருக்கும். நார்மலாக 13 கிராம் இல்லை 12 கிராம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாங்கள் சொல்கிறது. அது கம்மியாக இருந்தால் அனீமியா வரும்ன்றது இது. ஸோ அதனால் ஹீமோக்ளோபின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தால் இதை கொடுக்கக்கூடாதுன்னுவோம். அடுத்தது சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை அவங்க அட் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அதாவது பிளட் போன் இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போ ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இல்லை ஹெச்ஐவி அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அவங்களையும் ரத்தம் கொடுக்கக்கூடாதுன்றது ஒரு ஜென்ரல் இது. ப்ளஸ் சில பேருக்கு ஏதாவது சர்ஜரி ஏதாவது இமீடியட்டாக நடந்திருக்கு, இல்லை ஏதாவது மேஜர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா யூஸ்வலாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாருங்கன்னுவோம். ஜென்ரலாக ரத்தம் எடுக்கும்போது பிளட் ப்ரெஷர், பல்ஸ், பிபி இந்த ஜெனரல் செக்கிங் தான் பண்றது. ஜெனரல் செக்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரத்தத்தை தானம் பண்ணுவோம். நேரு ஒரு இணைப்புல இருக்காரு, நம்ம பேசலாம். டாக்டர், நெய்வேலியில இருந்து புஷ்பராணி இணைப்புல இருக்காரு. புஷ்பராணி வணக்கம், உங்க கேள்வி என்ன நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எங்க அக்கா பொண்ணுக்கு டெலிவரி ஆச்சுங்க.
அப்போது டெலிவரி ஆகும்போது பிளட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு பிளட் ஏற்றினாங்க சார். அது பிளட் ஏற்றிட்டு 3 நாள் ஆகிட்டு மறுபடியும் பிளட்டு க்ளோட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே செய்ய முடியலைங்க. அப்புறம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணாங்க சார். அங்கே போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனு இதெல்லாம் பண்ணும்போது தலையிலையும் முதுகு பகுதியிலையும் பிளட்டு அப்படியே கட்டியாக இருக்குதுங்க. இப்போ வந்து 1 இயராக மருந்து சாப்பிட்ருக்குறாங்க சார். இப்போ மறுபடியும் செக்கப் போயிட்டு இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் மருந்தெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க சார். அப்போது இந்த மாதிரி பிளட் ஏற்றினால ப்ராப்ளமா? அவளுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைங்க சார், சுகர் பிபி எதுவுமே இல்லைங்க. அந்த பிளட்டு ஏற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுங்க சார். ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அம்மா இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒன்று டெலிவரி நடந்த பிறகு வந்து பிளட் வந்து கம்மியாக இருக்குன்னுவோம். யூஸ்வலாக என்ன ஆகும்னா வந்து கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் வந்து டெலிவரி ஆன பிறகு வந்து அனீமியா வர்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். அது வந்து யூஸ்வலாக அயன் டெஃபிஷியன்சின்னுவோம். அதாவது வந்து பாடியில் வந்து அயன் சக்தி வந்து கம்மியாக இருக்குன்னுவோம். அது ப்ரெக்னென்சி போது ரொம்ப காமனாக வரும். ப்ளஸ் வந்து ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் ப்ளீடிங் ஆனாலும் வரும். ஸோ பிளட் வந்து எதுக்கு ஏற்றுறதுனா வந்து அந்த ஹீமோக்ளோபினை வந்து அதிகம் பண்ணுறதுக்கு. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து அயன் டேப்லெட்ஸ் இல்லை அயன் இன்ஜெக்ஷன்ஸ் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் ரொம்ப கம்மியாக இருந்தால் யூஸ்வலாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கறது ஒரு கரெக்டான இது. யூஸ்வலாக இந்த ப்ரெக்னென்சி ஆன பிறகு வந்து முதல் 6 வாரத்துக்கு வந்து அவங்க வந்து யூஸ்வலாக வந்து ஒரு மாதிரி பெட் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. ப்ளஸ் அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஹார்மோன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த பிளட் கிளாட்டிங் சொல்லுவோம், அதாவது ரத்தம் உறைதல். ஸோ அது வந்து உங்களுக்கு காலில் வரலாம், இல்லை வந்து உங்களுக்கு செஸ்ட் லங்ஸில் வரலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தலையிலையும் வரலாம். அதாவது செரிப்ரல் வெயின் த்ரோம்போசிஸ் சொல்லுவோம். அதுதான் வந்து அங்கே வந்து அந்த அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கும் ரத்தம் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. இது வந்து எதனாலனா ப்ரெக்னென்சியாலையும் அதில் வர ஹார்மோனல் சேஞ்சஸாலையும் ப்ளஸ் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் இம்மொபைல், அதாவது வந்து நடக்காமல் பெட்டில் இருக்கிறதாலையும் வர பிரச்சனை. அவங்களுக்கு யூஸ்வலாக வந்து இந்த பிளட் தின்னர்ஸ் சொல்லுவோம், அதாவது ரத்தத்தை வந்து தின் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ். ஸோ அதுதான் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. யூஸ்வலாக அது ப்ரெக்னென்சி கழிச்சு வந்ததால் 1 வருஷம் எடுத்துகிட்டு அது கிளியராக இருந்தால் ஸ்டாப் பண்ணலாம். பட் ஆனால் திருப்பி வரத்துக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வாய்ப்பு நிறைய இருக்குது. நிச்சயமா புஷ்பராணி, உங்கள் கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கும் நம்புறோம். தொடர்ந்து நாம அடுத்ததா சிங்கப்பூர்ல இருந்து ராமநாதன் இணைப்புல இருக்காரு. ராமநாதன் வணக்கம். டாக்டர் இருக்காரு, உங்க கேள்வி என்ன நீங்க கேட்கலாம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். டாக்டர், இப்போ பிரெக்னன்சி டைம்ல ரத்தம் ஏற்றினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு? ப்ரெக்னென்சியில் வந்து யூஸ்வலாக வந்து ரத்தம் வந்து அனீமியா வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். யூஸ்வலாக வந்து அயன் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே இதில் வந்து ப்ரெக்னென்சியில் வந்து ஒன்று வந்து பேபியும் இருக்குது, அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஸோ தாயும் சேய்க்கும் வந்து வந்து உங்களுக்கு வந்து விட்டமின்ஸ் தேவைப்படுது, அயன் தேவைப்படுது. அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து அனீமியா ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா வந்து அயன் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லை அயன் டேப்லெட்ஸ் இல்லை விட்டமின் B12 இல்லை ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி கொடுத்து பிளட்டை இம்ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ சில பேருக்கு என்ன ஆகும்னா வந்து அது கொடுத்தும் வந்து அவங்களுக்கு வந்து பிளட் இம்ப்ரூவ் ஆகாது. ஹீமோக்ளோபின் வந்து 10-11 இருக்கிற இடத்துல 5 இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா வந்து பேபிக்கு வந்து அது எஃபெக்ட் ஆகும். ஏன்னா இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன் சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து பிளட் அதிகமாக இல்லாததால், நியூட்ரியன்ஸ் அதிகமாக போகாததால் அந்த குழந்தை வந்து வளராது. ஸோ அதனால் பிறக்கும்போது வந்து பர்த் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், சில சமயம் வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுப்போம். ஆனால் அது சேஃப் தான். பட் யூஸ்வலாக வந்து அதை வந்து தவிர்ப்போம் ப்ரெக்னென்சியில் கொடுக்கறதுக்கு. அதாவது ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் அந்த டைம் வந்து கொடுப்போம். ஓகே டாக்டர், நம்ம முன்னாடி ரத்த தானம் தொடர்பாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ரத்த தானம் பண்ணும்போது யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கக்கூடாது? அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து டோனருக்கு வந்து சேஃப்டின்னு ஒன்று பிரிப்போம், இன்னொன்று ரிசிப்பியன்ட் சேஃப்டின்னு ஒன்று வந்து பிரிக்கிறது. இப்போ டோனர்னால் வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பு வரக்கூடாது, ரிசிப்பியன்னா வந்து ரத்தம் போய் சேர்றவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து கொடுக்குறவங்களுக்கு என்னென்னா வந்து யூஸ்வலாக அவங்க வெயிட் வந்து எடை வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 கிலோவாவது இருக்கணும்னு சொல்லுவோம். இல்லைனா ரொம்ப எடை கம்மியாக இருந்தால் அவங்க ரத்தம் கொடுக்குறதால அவங்க வீக் ஆகிடக்கூடாது. யூஸ்வலாக 17 வயசுக்கு மேலே புது டோனர் வந்து ஒரு 60 வயசுக்குள்ளே வந்து யூஸ்வலாக வந்து ரெக்ரூட் பண்ணுறோம்.
70 இயர்ஸ் வந்து யூஸ்வலாக ரெகுலராக கொடுக்குறவங்க நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க 70 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். ஹீமோகுளோபின் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 இல்லை 13 கிராம்ஸ் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது. அந்த அளவுக்கு இருந்ததுன்னா ரத்தம் வந்து எடுக்கலான்ட்டு. இப்போது ரத்தம் வந்து யூஸ்வலாக ஒன்ஸ் இன் 4 மந்த்ஸ், அதாவது ரெட் செல்ஸ், அதாவது ஹோல் பிளட் எடுக்கிறது வந்து ஒன்ஸ் இன் 4 மந்த்ஸ் வந்து யூ கேன் டேக்ன்றோம். இப்போ இதே வந்து ரத்தத்திலே வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ வந்து ரத்தம் வந்து டாக்டர் இந்த ரத்த பிரிவுகள் கொடுத்து நாம அடுத்தடுத்து தொடர்ந்து பேசலாம். இப்போ பள்ளிப்பாளையத்துலேருந்து ராஜ் இணைப்பில் இருக்காரு. ராஜ் வணக்கம். டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன நீங்கள் கேட்கலாம். சார் வணக்கங்க சார். வணக்கங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ 1 வருஷமா டயாலிசிஸ் பண்ணுறாங்க. சொல்லுங்க, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். அவங்களுக்கு வந்து பிளட் வந்து டயாலிசிஸில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து பிளாக் கலரில் வருது. அது எதுனாலங்க சார்? டயாலிசிஸ் பண்ணும்போது பிளட் பிளாக் கலர்ல வருது அப்படின்னு சொல்றாரு. அது காரணம் என்ன? இல்லை, அது வந்து இது டயாலிசிஸ் வந்து கிட்னி கண்டிஷன்ஸ் கூட பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க. அதில் வந்து அநேகமாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த கிரியாட்டினின் அதாவது அதிகமாக இருக்கும். அதில் வந்து யுரீமியான்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது அதிகமாக இருக்கிறதால தான் வந்து யூஸ்வலாக டயாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பாடியில் வந்து அதிகமாக வந்து மெட்டபலைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது கலரை வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அவங்களுக்கு வந்து ரத்தமே அதிகமாக ஊற மாட்டேங்குதுங்க சார். அது எதுக்குங்க தெரியுமா? அதான் கிட்னி கண்டிஷன் இருக்கும்போது இந்த கிரியாட்டினின் வந்து அதிகமாகும். இந்த கிரியாட்டினின் வந்து அதிகமாகிறதால என்ன ஆகும்னா வந்து அது எலும்பு மஜ்ஜை, அதாவது போன் மேரோ, அதை வந்து சப்ரஸ் பண்ணும். அதுக்கு வந்து ஒரு ஹார்மோன் இருக்குது, எரித்ரோபாய்ட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹார்மோனை வந்து அது யூஸ்வலாக சப்ரஸ் ஆக்கிறதால பிளட் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ எலும்பு மஜ்ஜையிலேருந்து பிளட் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகுது. நிச்சயமா ராஜ், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்ததாக ஜெயங்கொண்டத்திலிருந்து பழனிசாமி இணைகிறார். பழனிசாமி வணக்கம். உங்க கேள்வி என்ன நீங்க கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் சார். சார் பழனிசாமி தொடர்ந்து கேள்வியை கேளுங்க. சார் ஓகே சார். ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லேடிக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கிற பிளட்டை கொடுத்துருக்காங்கல்ல சார். அந்த மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் எப்படின்னா கடவுளுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் அவங்கள நம்பி தான் வந்து வரோம். எங்களுக்கு வந்து ஒரு நோய் இருக்கு, உங்ககிட்ட தான் நாங்கள் வரோம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்லே இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நிறைய வருது இல்லை சார். அதை வந்து நீங்கள் ஒரு டாக்டராக வந்து இந்த மாதிரி என்ன சார் சொல்ல வரீங்க தெரிஞ்சுக்கணும் சார். பழனிசாமி, ரத்த தானம் தொடர்பா இல்லை ரத்த நோய் தொடர்பா உங்களுக்கு வேற ஏதேனும் கேள்விகள் இருக்கா? ஓகே டாக்டர், இப்போ அவர் கேட்ட மாதிரி மக்களுக்கு இன்னும் பயந்துட்டு தான் இருக்காங்க. பயப்படக்கூடிய மக்களுக்கு உங்கள் கருத்துக்கள் என்ன? நம்ம முதல்ல பேசிட்டு இருக்கும்போது டோனர் சேஃப்டி. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினச்சிங்கன்னா வந்து ரத்தம் வந்து டொனேட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஜென்ரல் இது. இப்போ வந்து ஃபீவராக இருக்கலாம், காமன் கோல்டாக இருக்கலாம், காஃபாக இருக்கலாம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் பாடியில் இருக்குன்னு தெரியும் இல்லை அதுக்கான அறிகுறிகள் இருந்தாலும் வந்து அது நீங்கள் ரத்தம் கொடுக்க போகும்போது வந்து அதை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து சொல்லி ஏற்படுத்தணும். ஸோ அவங்க வந்து யூஸ்வலாக வந்து அப்போ வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி பார்ப்பாங்க. யூஸ்வலாக எல்லா பிளட்டையும் வந்து கலெக்ட் பண்ணும்போது வந்து ஸ்க்ரீன் அது வந்து ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராசஸில் போகுது. அதில் வந்து பிளட் குரூப்பிங், டைப்பிங் ப்ளஸ் எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஆன பிறகு தான் வந்து அது பிளட் பேங்க்கில் ஸ்டோர் பண்ணி யூஸ்வலாக வந்து அது மக்களுக்கு வந்து செலுத்த. டாக்டர், நீங்கள் இப்போ பிளட் பேங்க்கில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரத்தத்துக்கு என்ன பரிசோதனைகள்லாம் எதுவும் செய்வார்களா? யூஸ்வலாக வந்து ரத்தம் எடுத்த உடனே வந்து பேசிக்காக வந்து ஒரு பிளட் குரூப்பிங் அண்ட் டைப்பிங் சொல்லுவோம். அதாவது வந்து ரத்தத்தில் வந்து ஒரு 4 குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் எந்த குரூப்புன்னு சொல்லி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்வர்ட் குரூப்பிங்னு ஒன்று சொல்லுவோம், ப்ளஸ் ரிவர்ஸ் குரூப்பிங்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அந்த குரூப்பிங் டைப்பிங் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்தது வந்து ரத்தத்தில் ஏதாவது ஆன்டிபாடிஸ் இருக்கா அதுன்றதையும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து மெயின் திங், அதாவது வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, அதில் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெச்ஐவி போன்ற நோய்கள் ஏதாவது இருக்கான்றது தெரிய வரும். யூஸ்வலாக வந்து சில ஸ்பெஷலைஸ் டெஸ்ட்டால் வந்து அதை வந்து யூஸ்வலாக நம்மளால் வந்து பிக்கப் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அதை வந்து அதையும் செக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ளஸ் இதெல்லாம் செக் பண்ணி ஓகேவாக இருந்த பிறகு தான் வந்து அந்த பிளட் வந்து ஸ்டோர் பண்ணி. நிச்சயமா டாக்டர், இந்த சோதனைகள்லாம் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ ஒருவர்கிட்ட இருந்து எவ்வளவு ரத்தம் மேக்ஸிமம் எடுப்பாங்க? யூஸ்வலாக மேக்ஸிமம் வந்து ஹோல் பிளட்னு சொல்கிறது வந்து 400 to 450 ml வந்து வரைக்கும் எடுக்கலாம். 450 எடுக்கலாம். ஓகே, இப்போ ரத்தத்தில் அப்போவே சொன்னீங்க ரத்தத்தில் 3 விதமான பொருட்கள்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த 3 விதமான பொருட்களில் எது முக்கியம், எதனால நமக்கு நோய்கள் வருது? எலும்பு மஜ்ஜைன்றது வந்து போன் மேரோன்னு சொல்கிறோம்.
அதில் இருந்து 3 அணுக்களாக பிரிக்கப்படலாம். ஒன்று வந்து சிகப்பு அணுக்கள், இன்னொன்று வெள்ளை அணுக்கள், இன்னொன்று வந்து இரத்த தட்டுக்கள் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ சிகப்பு அணுக்களில் வந்து யூஷுவலாக வந்து ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அதுதான் வந்து ஆக்சிஜன், அதாவது நம்ம சுவாசம் வந்து விடுறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஹீமோகுளோபின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது கம்மியானால் தான் வந்து அனீமியா வருது. அடுத்தது வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் வந்து நம்ம பாடியில் வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குது. ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னா வந்து வெள்ளை அணுக்கள் கம்மியாக இருக்கிறதால தான் வருது. அடுத்தது இரத்த தட்டுக்கள். அது வந்து பிளேட்லெட்ஸ் சொல்லுவோம். இப்போ ஒரு இடத்துல அடிப்படுது இல்லை கீறல் விழுதுன்னா அந்த பிளேட்லெட்ஸ் போய் அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு ப்ளக் ஃபார்ம் பண்ணி ப்ளீடிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணு. ஸோ இது வந்து பேசலாம் டாக்டர். நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்காரு. ராமநாதபுரத்துலேருந்து பைசல் வணக்கம். டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், யூஸ்வலாக ஒரு 2-3 வருஷமாக பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 6 மாதமாக பிளட் டொனேட் பண்ணவே இல்லை. சரி. ஒரு ஆக்சிடென்ட் ஆனப்போ கையில் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் பிளட் டொனேட் பண்ணலை. ஆனால் பிளட் டொனேட் பண்ணலாமா இதுக்கப்புறம்? யூஷுவலாக வந்து சர்ஜரினா வந்து 1 இயர் வந்து கேப் கொடுக்க சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கும் அது ரிகவர் ஆகிறதுக்கு ஒரு டைம் பீரியடு. ஸோ 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் நீங்கள் எல்லாம் ஓகேவாக இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக டொனேட் பண்ணலாம். ஓகே, விபத்து நடந்ததுக்கு அப்புறமாவும் பிளட் டொனேட் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போது ரத்த தானம் தொடர்பாக பல தவறான தகவல்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. அதில் சில கேள்விகள்லாம் நான் கேட்குறேன். முதல்ல வெஜிடேரியன் சைவ உணவு சாப்பிட்றவங்க ரத்த தானம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ஆக்சுவலாக சைவ உணவு வந்து அதுக்கும் ரத்த தானத்துக்கு சம்மந்தம் இல்லை. யூஸ்வலாக சைவ உணவு சாப்பிட்டா சில விட்டமின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது B12 ஃபோலிக் ஆசிட் சொல்லுவோம். அவங்க அனிமிக்காக இல்லாத வரைக்கும் வந்து ரத்தம் டெஃபினட்டாக கொடுக்கலாம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம். ஓகே, அடுத்ததா ரத்த தானம் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உடல்நல பாதிக்கும், ஒரு நாள் கண்டிப்பாக ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா ரத்தம் எடுக்கும்போது வந்து ஒன்றும் இட்ஸ் வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் தான். சில காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கலாம். அதாவது கொஞ்சம் மயக்கம் வரலாம், டிலேட் ஃபெயிண்டிங் வரலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக சில பேர் வந்து கொஞ்சம் ஹைட்ஸில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக ஒரு நாள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குங்கன்னுவோம். பட் மற்றபடி நார்மலாக வந்து ஜென்ரலாக வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் எதுவும் வராது. அதனால் யூஸ்வலாக வேலையை இமீடியட்டாக தொடங்கலான்றது தான். ஓகே, அடுத்ததாக புகைப்பிடிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் ரத்த தானம் செய்யலாமா? யூஸ்வலாக செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து ரொம்ப புகைப்பிடிக்கிறவங்க வந்து என்ன ஆகுனா வந்து அவங்களுக்கு பாலிசைத்தீமியா, அதாவது ரத்தம் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஹீமோகுளோபின் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா யூஸ்வலாக அந்த டைமில் நாங்கள் ரத்தத்தை எடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த ரத்தம் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுனா ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும் பாடியில். ஸோ அவங்களுடைய ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக இந்த ரத்தம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம ரத்தத்தை எடுத்தால் அவங்க உடம்பு வந்து பாதிக்கப்படலாம். ஸோ அதனால் அவங்க சேஃப்டிக்கு தான் வந்து அதை வந்து எடுக்காமல் இருக்கிறது. அடுத்ததாக டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க ரத்த தானம் செய்யலாமா? யூஸ்வலாக டயபெட்டிஸ் பேஷண்ட் அன்கண்ட்ரோல்டு அந்த மாதிரி இருந்தாலும் யூஸ்வலாக எடுக்க வேணாம்னு சொல்லுவோம். ஆனால் நல்லா கண்ட்ரோலில் இருக்காங்க, மெடிசன்ஸ்லாம் எதுவும் இல்லை, அவங்க HbA1cலாம் ரொம்ப நார்மல் லெவல்ஸில் இருக்குது, அவங்க ரத்தம் வந்து ரேர் குரூப்னா நாங்கள் டெஃபினட்டாக எடுக்கலாம். ஓகே, அடுத்து பெண்கள் வந்து அதிக அளவாக ரத்த தானம் செய்யக்கூடாது, ஏன்னா உடனே அவங்களுக்கு ரத்த சோகை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்கள் ரத்த தானம் செய்யலாமா? பெண்கள் ரத்த தானம் நிச்சயமாக செய்யலாம். அதே முதல்ல சொன்ன மாதிரி அவங்க ஹீமோகுளோபின் வந்து நார்மல் லெவலில் இருக்கணும். இன்னொன்று வந்து பெண்களுக்கு வந்து என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்னா அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் மாதப்போக்கு வரதால் வந்து மந்த்லி வந்து அதில் வந்து அவங்களுக்கு பிளட் லாஸ் வருது ஒன்று. ஸோ அதனால் அவங்களுக்கு அனீமிக்கா ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆண்களோட. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து சில சமயம் வந்து டயட்ரி ரீசன்ஸால் ப்ளஸ் ப்ரெக்னென்சிலாம் வரதால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த அயன், இந்த B12, இந்த ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயும் வந்து அவங்களுக்கு வந்து அனீமிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு அனீமிக்காக இருந்தாங்கன்னா யூஸ்வலாக ரத்தம் எடுக்கக்கூடாதுன்றது ஒரு ஜென்ரல் இது. ஓகே, அடுத்ததாக அதிக எடை இருக்கிறவங்க ரத்த தானம் செய்யணும், கம்மியாக எடை இருந்தால் ரத்த தானம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலும் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? கம்மியாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக 50 கிலோ கம்மியாக இருக்கிறவங்க யூஸ்வலாக நாங்களே வந்து ஏன்னா வந்து அவங்களுக்கு இன்னும் வீக் ஆயிடுவாங்க. அதிக எடை உள்ளவங்களுக்கு வந்து அது எந்த ஒரு இதுவும் இல்லை, அது அவங்களுடைய விருப்பம், அது வந்து அவங்க டெஃபினட்டாக செஞ்சாகணும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக உதகையிலிருந்து நாகராஜ் இணைந்திருக்கிறார். நாகராஜ் வணக்கம், உங்கள் கேள்வி என்ன நீங்கள் கேட்கலாம். நாகராஜ் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, கேள்வி.
டாக்டர், நான் ஊட்டியிலிருந்து, என் பேர் ஏபி நாகராஜ். வணக்கங்க. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டோனரா இருந்தேங்க. நான் நிறைய இடத்துல டொனேட் பண்ணேங்க. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு பிபி வந்துச்சு. அதுக்கப்புறம் மாத்திரை எடுத்துருக்கிறதுனால நான் அதுக்கப்புறம் 2-3 டைம் டொனேட் பண்ண போகும்போது அவங்க இல்ல, நீங்க மாத்திரை எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு உங்க பிளட் எடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஓகே, பிளட் டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் பிபி வந்துருச்சு அப்படின்றாரு. அவருக்கு என்ன? இல்ல, பிளட் டொனேட் பண்ணதால பிபி வர வாய்ப்புகள் கம்மி. யூஸ்வலாக பிபி மருந்துங்கள்லாம் எடுத்தீங்கன்னா அது பிளட் வெசல் வாலை டைலேட் பண்ணோம். ப்ளஸ் உங்களுக்கு சில டயூரெட்டிக்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பிளட் வால்யூம் கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் யூஸ்வலாக இதுக்கான மெடிசின்ஸ் எடுக்கிறவங்க கிட்ட இருந்து யூஸ்வலாக பிளட் எடுக்கிறது தவிர்க்கிறோம். ஓகே, அடுத்ததா பெங்களூர்ல இருந்து சங்கீதா இணைந்திருக்கிறார். சங்கீதா வணக்கம், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எனக்கு டேட் மாசம் மாசம் வர மாட்டேங்குது டாக்டர். 3 மாசத்துக்கு ஒருக்க தான் வருது. பிளட் கம்மியா இருக்கறனால வருதா என்னன்னு கேட்கலான்னு சொன்னேன். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பீரியட்ஸ் 3 மாதம் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல இருந்தே இந்த மாதிரி தான். என்ன ஏஜ்மா இது? உங்களுக்கு எந்த ஏஜ்லேருந்து இந்த மாதிரி இருக்குது? போன வருஷத்துல இருந்தான். போன வருஷம் நவம்பர் 30ஆம் தேதி 31ஆம் தேதி டேட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்ச் மாதம், அதுக்கப்புறம் ஜூலை, அதுக்கப்புறம் இப்போ நவம்பர், அப்படி வருது. 3 மாதம் கேப் விட்டு. அனீமியா இருந்தால் டெஃபினட்டாக அதாவது ரத்தம் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. பட் இதுதான் ஒரே காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா யூஸ்வலாக பீரியட்ஸ் தள்ளி போயிட்டு வர்றது ஒன்று பாடியில் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்தாலும் வரலாம், இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம், இல்லை மற்ற ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வரலாம், இல்லை கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதாவது இருந்தாலும் வரலாம். ஸோ முதல்ல நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதுதான் காமன் ரீசன்ஸ் சொல்லுவோம் யூஸ்வலாக. ஓகே டாக்டர். சங்கீதா, நிச்சயமா இணைப்பில் வந்ததற்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர், முதல்ல ரத்த தானம் தொடர்பாக நம்ம விரிவாக பேசினோம். அடுத்ததா ரத்த புற்றுநோய் அப்படின்னா என்ன? பொதுவாக தமிழ் சினிமாக்களில் தான் நம்ம பார்த்துருப்போம், ரத்த புற்றுநோய்னா ரொம்ப பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ரத்த புற்றுநோய்னா என்ன டாக்டர் முதல்ல? ஆமாம், ரத்த புற்றுநோய்னா சிம்பிள் வேர்ட்ஸில் பிளட் கேன்சர்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி எலும்பு மஜ்ஜையிலேருந்து சிகப்பு வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள் வருது. இப்போ அந்த இடத்துல நார்மலாக இந்த செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாமல் கேன்சர் செல்ஸ், அதாவது புற்றுநோய் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நார்மல் அணுக்கள் வராமல் இந்த புற்றுநோய் அணுக்கள் வருது. அது அதிகமாகவும் வரலாம், வராமையும் கம்மியாக இருக்கலாம். அதனால் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ப்ளஸ் ரெட் செல்ஸ், அந்த சிகப்பு அணுக்கள் வராமல் இருக்கிறதால அனீமிக்காக இருக்கலாம், பிளட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரத்த தட்டுக்கள் ரொம்ப கம்மியாகிறதால ப்ளீடிங் வரலாம். ஸோ யூஸ்வலாக ரொம்ப டயர்ட் வீக்காக இருப்பாங்க, இல்லை ஸ்கின்னுக்கு அடியில் ஸ்பாட்ஸ் வரலாம், கம்ஸில் வாயிலிருந்து ப்ளீடிங் வரலாம், இல்லை நிறைய ஃபீவர் வரும். காமனாக அவங்க ஜென்ரல் டாக்டரை பார்க்கலாம், அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, சரியாகாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி போய் ரத்தம் ரொம்ப கம்மியாகி அந்த மாதிரி சிம்டம்ஸோட யூஸ்வலாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது ரத்த புற்றுநோயின்னு சொல்லும்போது இதற்கான சிகிச்சைகள்லாம் என்ன இருக்குது டாக்டர்? இதை கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ண முடியுமா? இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். அதாவது அக்யூட் லுக்கீமியான்னு சொல்லுவோம். இதை அக்யூட் லுக்கீமியா, க்ரானிக் லுக்கீமியான்னு சொல்லுவோம். அக்யூட் லுக்கீமியாவை தான் யூஸ்வலாக பிளட் கேன்சர்னு சொல்கிறது. இந்த பிளட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு 5 days போய் ஆன்டிபயோட்டிக் எடுத்து சரி பண்ணுற மாதிரி இருக்காது. இது ஸ்டேஜஸில் சரி பண்ணுவோம். யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இண்டக்ஷன் சொல்லுவோம். அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீமோதெரப்பி மருந்துகள் கொடுப்போம். அது இந்த போன் மேரோ இருக்கிற எல்லாம் புற்றுநோய் அணுக்களை எடுத்துரும். ப்ளஸ் நார்மல் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதிலிருந்து நார்மல் செல் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 weeks டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் அவங்க யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், அவங்களுக்கு ரத்தம் செலுத்த வேண்டியதாக இருக்கும், அவங்களுக்கு சில ஆன்டிபயோட்டிக் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சொல்லுவோம். அப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் கன்சாலிடேஷன் சொல்லுவோம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஸ்டேஜில் அதாவது அவங்களுடைய ஜெனட்டிக்ஸை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ப செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் பிளான் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக ஒரு 4 to 5 monthஸில் அவங்க அந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியும். ஓகே ஓகே, இப்போ கீமோதெரப்பி அதெல்லாம் தாண்டி இதுக்கு முக்கியமான ஒரு சிகிச்சையாக போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்?
யூஸ்வலாக போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னா வந்து எலும்பு மஜ்ஜை, அந்த எலும்பு மஜ்ஜையை வந்து மாற்றி வைக்கிறது. அதாவது இப்போ வந்து கேன்சர் எதனால் வருதுன்னா ஸ்டெம் செல்ஸ், அதாவது அம்மா அணுக்கள்னு சொல்கிறோம். அந்த அம்மா அணுக்கள்ல இருந்து தான் இந்த சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸ் வருது. ஸோ அந்த அம்மா அணுக்களில் வந்து கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கும், இல்லை ஜெனட்டிக்காக ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அது என்ன தான் நம்ம அந்த கேன்சரை ட்ரீட் பண்ணாலும் அந்த அம்மா அணுக்களை மாற்றினா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேன்சர் வராமல் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட், அதாவது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், இப்போ இதுலேயே வந்து 3 விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து ஆட்டோலாகஸ், அதாவது நம்மளுடைய ஓன் செல்ஸை எடுத்து கொடுக்கறது. அப்புறம் ஆலோஜெனிக் ஸ்டெம் செல்ஸ், அதாவது ஆலோஜெனிக்ன்றது வேறு ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஸ்டெம் செல்ஸை எடுத்து கொடுக்கறது. இதில் வந்து அது ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை அன்ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் இருக்கலாம். அதுலேயும் அதில் 2-3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிளட்லேருந்து கலெக்ட் பண்ணுறது வந்து ஸ்டெம் செல்ஸ், அதுதான் இப்போ வந்து நம்ம காமனாக பண்ணுறது. ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த ப்ரொசீஜரை நம்ம விரிவாக அடுத்தடுத்து பேசலாம். நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்காரு, சென்னையிலேருந்து மோகன். மோகன் வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? மேடம், நான் டாக்டரோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது பிளட்டோட காம்போசிஷனுக்கும் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் லைக் அலர்ஜி ஆர் என்சைமியா, சொரியாசிஸ், இந்த மாதிரி இதுக்கும் பிளட் காம்போசிஷனுக்கும் ஏதாவது டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா? ஓகே டாக்டர். இல்லை, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இந்த ஸ்கின் டிசீஸ்க்கும் ஸ்கின் ரிலேட்டட் அலர்ஜி லைக் சொரியாசிஸ் ஆர் என்சைமியா, இதுக்கும் பிளட் காம்போசிஷன் ஆஃப் த பாடிக்கும் ஏதாவது எனி டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குங்களா? பிளட்ன்றது வந்து இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து உங்களுக்கு வந்து அலர்ஜிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சில இம்யூனோகுளோபுலின்ஸ், அதாவது வந்து அதிகமாக ஐஜிஇ இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸில் வர்றது வந்து கொஞ்சம் அதிகமாக எலிவேட் ஆகி இருக்கும் யூஸ்வலாக. ஸோ அதுதான் வந்து யூஸ்வலாக அலர்ஜிக் வந்து ப்ரோனாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் சில பேருக்கு வந்து பிளட் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வரலாம். இப்போ வந்து லிம்ஃபோமான்னு சொல்லுவோம், இப்போ நெறி கட்டியால் வர்ற கேன்சர்ஸ், அதுலேயும் வந்து சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸும் வரும். ஸோ அதனால் பிளட்டுக்கும் ஸ்கின்னுக்கும் சில டெஃபினட்டாக தொடர்பு இருக்குது. சில கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாகவும் ஆகும். நிச்சயமா டாக்டர், இப்போ ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி பேசிட்டு இருந்தோம். இதில் போன் மேரோ டொனேஷன் அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? ரத்த தானம் மாதிரி போன் மேரோ டொனேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக வந்து இது வந்து இதுவும் வந்து இட்ஸ் அ லைஃப் சேவிங் ப்ரொசீஜர்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நான் கீமோதெரப்பி கொடுக்குறோம், அவங்க பிளட் கேன்சரை ட்ரீட் பண்ணுறோம். என்ன தான் ட்ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த அம்மா அணுக்களை மாற்ற வேண்டியதாக இருக்குது, அந்த போன் மேரோவை. அப்போ வந்து நம்ம வந்து டோனர் வந்து யூஸ்வலாக அந்த ஃபேமிலியில் வந்து வி சர்ச், அதாவது வந்து அவங்க கூட பிறந்தவங்களோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோ யூஸ்வலாக ஹேப்ளோ ஐடென்டிக்கல் இல்லை வந்து சிப்ளிங் மேட்ச்னு பார்ப்போம். சப்போஸிங் மேட்ச் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா வந்து வெளியில் போய் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இவங்களுக்கு வந்து 2 சுச்சுவேஷன் இருக்கும். ஒன்று போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அவங்க உயிர் வந்து உழைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது, இல்லை வந்து அப்படியே ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணால் வந்து திருப்பி அந்த பிளட் கண்டிஷன் வர. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போன் மேரோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஆயிடுது. ப்ளஸ் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தலசீமியா, சிக்கிள் செல் இதெல்லாம் வந்தோட பிறக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரெட் செல்லில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து எப்பயுமே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு லைஃப் சேவிங் மெஷராக அவங்க வாழ்க்கையை மாற்றுற மாதிரி வந்து இந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் போன் மேரோ டொனேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யூஸ்வலாக வந்து நிறைய டோனர் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட் எடுத்து அதில் வந்து அவங்க டிஷ்யூ டைப்பிங் பண்ணி முதல்ல வைப்பாங்க. ஸோ இப்போ யாராவது வந்து இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து போன் மேரோ தேவைப்படுதுன்னா யூஸ்வலாக அந்த ரெஜிஸ்ட்ரிஸ்க்கு வந்து சர்ச் போடுவோம். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து எது மேட்ச் ஆகுதோ அந்த டோனரை யூஸ்வலாக கூப்பிட்டு ப்ளஸ் டோனர் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்ன்னு பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி ஃபிட்னஸ் இன்னும் இது கொஞ்சம் இலாபரேட்டாக இருக்கும். பிளட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலாபரேட்டாக நிறைய பிளட் டெஸ்ட்டு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ரே, இசிஜி, அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அது வந்து எல்லாம் ஓகேவாக இருந்ததுன்னா we arrange for the collection to happen. கலெக்ஷனுக்கு வந்து யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு வந்து சில ஒயிட் செல் இன்ஜெக்ஷன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு 5 days கொடுத்துட்டு அதை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான சேஃப் ப்ரொசீஜர் தான். இதில் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய ஒர்க்கிங் பீப்புளெலாம் வந்து ரொம்ப முன்னுக்கு வராங்க இதை கொடுக்கறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதை வந்து டெஃபினட்டாக வந்து சப்போர்ட் பண்ணணும். நிச்சயமாக டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சிவகாசியிலேருந்து விஜயலட்சுமி. விஜயலட்சுமி வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் மேடம். உங்கள் கேள்வி என்ன, நீங்கள் கேட்கலாம்.
இந்த மாதவிடாய் நிக்காம ஒரு 40 நாள் பிளட் வந்துகிட்டே இருக்கு மேடம் அவங்களுக்கு. ஓகே. அவங்க வயது என்னன்னு சொல்ல முடியுமா? வயசு 45 மேடம். ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒன்று ப்ளீடிங் ஆகிறதால வந்து அவங்களுக்கு பிளட் கவுண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும், பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்து அவங்க கைனகாலஜிஸ்ட்டை தான் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் அவங்க ஜென்ரலாக பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து ரத்த சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது பாடியில் ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் மோஸ்ட் காமனாக அதுவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஏஜில் வந்து யூஸ்வலாக வந்து கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போது மாதவிடாய் காலங்களில் ரத்த தானம் பண்ணலாமா? யூஸ்வலாக வந்து அந்த டைமில் வீக்காக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக அதை வந்து அந்த ஒரு ஃபியூ டேஸ் தள்ளிட்டு பண்ணுங்கன்றதை அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே டாக்டர், முன்னாடி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பற்றி இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது மக்களை அதிகமாக தாக்கக்கூடிய ரத்தம் சார்ந்த நோய்கள்லாம் எது டாக்டர்? ஓகே, இப்போ ரொம்ப காமனாக பார்க்குறது வந்து ஒன்று வந்து ரத்த சோகை, அனீமியா சொல்கிறோம். அது நிறைய பேருக்கு வந்து அது இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ ரத்த தட்டுக்கள், பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாகிறது. இது வந்து இப்போ வந்து எதாவது இன்ஃபெக்ஷன், இப்போ டெங்கு காய்ச்சல் அந்த மாதிரி எதாவது வந்தாலும் பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாகும். ப்ளஸ் ஐடிபி சொல்லுவோம், அதாவது பாடியில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அந்த பிளேட்லெட்ஸுக்கு வந்து ஏற்பட்டு அந்த பிளேட்லெட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ இது ஒன்று. ப்ளஸ் இன்னொன்று வந்து இந்த ரத்தம் உறைதல், அதாவது பிளட் கிளாட்டிங், அதாவது டீப் வெனஸ் த்ரோம்போசிஸ், பல்மனரி எம்பாலிசம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நிறைய வந்து மக்களை வந்து இது பண்ணுது. ப்ளஸ் இந்த கேன்சர்ஸ்லேயே புற்றுநோய் இல்லாமல் இந்த லிம்ஃபோமான்னு சொல்லுவோம், இந்த நெறிக்கட்டிக்கலான வர கேன்சர்ஸ் அதுவும் வருது. ப்ளஸ் மைலோமா, போன் மேரோ கேன்சர்ஸ் அதுவும் வந்து காமனாக வந்து எஃபெக்ட் ஆகிறது. ஓகே, இதில் குறிப்பாக அனீமியா பற்றி சொல்லும் பொழுது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக ரத்த சோகை வருது அப்படின்னு நிறையா மருத்துவ அறிக்கைகள் சொல்லுது. ஸோ அது எதனால டாக்டர்? அதில் நிவர்த்தி பண்ணிக்கிறது எப்படி? யூஸ்வலாக பெண்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து அனீமியா வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் உங்களுக்கு இந்த மந்த்லி பீரியட்ஸால் வந்து பிளட் லாஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து அது அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து வேலைக்கு போகிற பெண்கள் வந்து டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு உணவுப் பொருட்களில் வந்து அவங்க அயன் கம்மியாக இருக்கலாம், B12 கம்மியாக இருக்கலாம், ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியும் வந்து காமனாக வந்து வரலாம். ஸோ ப்ளஸ் அவங்களுக்கு ப்ளீடிங்காலையும் வரலாம். ஸோ இந்த 2 ரீசன்ஸால் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ரத்த சோகை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்ததாக கடலூர்லேருந்து சண்முகம் இணைந்திருக்கிறார். சண்முகம் வணக்கம், உங்கள் கேள்வி என்ன நீங்கள் கேட்கலாம். மேடம் வணக்கம், நான் கடலூர்லேருந்து சண்முகம் பேசுகிறேன். என்னுடைய 18 வயசுலேருந்து நான் ரத்த தானம் செஞ்சுட்டு இருக்கிறேன் ரெகுலராக. இப்போ இது வரைக்கும் நான் 72 தடவை பிளட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு 37 வயசு ஆகுது. இங்கே டாக்டர்ஸ் எல்லாம் வந்து 60 வயசு வரைக்கும் தான் பிளட் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஃபாரின்லேருந்து சில மீடியாவில், பேப்பர்ஸில் எல்லாம் பார்க்கும்போது 90 வயசு 100 வயசு வரைக்கும்லாம் பிளட் கொடுத்துட்ருக்குறாங்க. இதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. சரி, அதான் டாக்டர் சார் ஒரு நல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நான் இதில் ஒரு தெளிவு போயிட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு. நிச்சயமா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சண்முகம். டாக்டர், இப்போ ரத்த தானம் பண்றதுக்கு எந்த வயது வரம்பு ஏதேனும் இருக்கிறதா அவர் சொன்னாங்க? யூஸ்வலாக வந்து 17லேருந்து ஆரம்பிக்கலான்னுவோம். ரெகுலராக டோனர்ஸ் வந்து யூஸ்வலாக அப் டு 69 வந்து கட் ஆஃப் வந்து வச்சுருக்குறோம். யூஸ்வலாக ஏன்னா வந்து 70 அவங்க வரும்போது வந்து டொனேட் பண்ணாங்கன்னா வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்ன்றதால தான் வந்து யூஸ்வலாக வந்து எடுக்க மாட்டோம். ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன், பிளட் வால்யூமில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து ஹார்ட்டை பாதிக்கப்படும். அதனால தான் யூஸ்வலாக 69 வந்து கட் ஆஃபாக வச்சுருக்கிறோம் எல்லா இன்டர்நேஷ்னல் இதுலேயும். இப்போ 69 வயது வரைக்கும் ரெகுலராக இருக்கிறவங்க எடுக்கலாம், ஆனால் புது டோனர்ஸ் வந்து 60 வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம ரத்த நோய் சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போது அனீமியாவை தாண்டி மக்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் தாக்க வாய்ப்பு இருக்குது? அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை மக்கள் வழக்கப்படுத்திக்கணும்? யூஸ்வலாக வந்து ஹெல்த்தி டயட்டுன்னு வந்து சொல்கிறோம். அதில் வந்து எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து சொல்லுவோம். ஸோ 5 a dayன்னு சொல்லுவோம். அதாவது வந்து உணவில் வந்து 5 விதமான சத்து பொருட்களும் இருக்கணும். ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து கலந்துருக்கணும். யூஸ்வலாக நாங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா, இப்போ அயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அயனுக்கானது வந்து அயன் B12 வந்து டார்க் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சொல்கிறோம். ப்ளஸ் இந்த மாதுளம் பழம் இதெல்லாம் வந்து அயனை வந்து இது பண்ணும். ப்ளஸ் டேட்ஸ், பேரிச்சம்பழம் இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் பீட்ரூட், கேரட் இதெல்லாம் வந்து அயனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற இது. நான்வெஜ்ஜில் யூஸ்வலாக வந்து அயனும் B12 அதிகமாக இருக்குது. பட் வெஜிடேரியனில்
இந்த கீரை வகைகள் இதிலெல்லாம் வந்து நிறைய அயன் B12 இதெல்லாம் இருக்குது. நிச்சயமா கீரை வகைகள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அடுத்ததா நிறைய பேர் சொல்றது வந்து நான் டெய்லி வந்து உடற்பயிற்சி பண்றேன், நல்ல உணவு பழக்கத்தை தான் எடுத்துக்கிறேன், ஆனாலும் எனக்கு இந்த நோய் வந்து தாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் டாக்டர்? ஸோ அவங்க எடுத்துக்கிற உணவுப் பொருட்களில் தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. அதில் வந்து விட்டமின்ஸும் அயனும் எடுக்காமல் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணி அவங்க ப்ரோட்டீன் பாடி பில்டிங் பண்ணாலும் அவங்க அயன் வந்து கம்மியாக இருக்கலாம், அனீமியா வந்து கம்மியாக இருக்கலாம். சில பேர் வந்து அவங்க வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து உணவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதாவது மற்ற பொருட்களெல்லாம் எடுக்க மாட்டாங்க, வெறும் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் எடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி அயன் இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிரும். ஸோ இது வந்து ரொம்ப காமனாக பார்க்குறது தான். நிறைய உடற்பயிற்சி பண்ணுறவங்கலாம் வந்து திடீர்னு ஹீமோகுளோபின் 7 வருவாங்க. எடுத்து பார்த்தோம்னா அவங்க அயன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், B12 கம்மியாக இருக்கும். அவங்க வந்து சில பொருட்களை எடுத்துட்டு சில பொருட்களை எடுக்காமல் இருக்கலாம். வேலூர்லேருந்து சதீஷ்குமார் இணைந்திருக்கிறாரு. சதீஷ்குமார் வணக்கம், உங்கள் கேள்வி என்ன நீங்கள் கேட்கலாம். வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம், உங்கள் கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கங்க சார். என்னோட உடம்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அது பிளட்டில் எதனா இருக்குங்களா, இல்லை டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு கொழுப்பு கட்டின்றாங்க. அதை பற்றி என்ன சார் உங்களுக்கு? ஓகே, குடும்பத்து அதை பற்றி மருந்தால் அந்த கொழுப்பு கட்டி கரைக்க முடியுமா, இல்லை என்ன சார் பண்ணுறது கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது எந்த இடத்துல இருக்குது சார்? அங்கே அந்த கொழுப்பு கட்டி அங்கங்கே அதாவது வந்துட்டே இருக்காது. ஒரு 6 வருஷமாக இருக்குது சார் என் உடம்புல. சரி, ஓகே. யூஸ்வலாக வந்து இம்பார்ட்டன்ட், நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. அதாவது டாக்டர்கிட்ட போய் எந்த ஒரு கட்டி இருந்தாலும் முதல்ல செக் பண்ணணும். ஏன்னா அது வந்து நார்மல் கட்டியா இல்லை அது ப்ராப்ளமான ஒரு கட்டியா. அது உங்களுக்கு கொழுப்பு கட்டின்றதால அது லைப்போமான்னு சொல்லுவோம். யூஸ்வலாக அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் காஸ் பண்ணாது. ஆனால் வந்து சில இடத்துல வந்து இருக்கிறதால கொஞ்சம் பார்க்குறதுக்கு காஸ்மெட்டிக் ரீசன்ஸால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம். இல்லை வந்து அது ரொம்ப பெருசாச்சுனாலும் ப்ராப்ளம் வரலாம். அப்போ யூஸ்வலாக வந்து அதை வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கலாம். அதாவது வந்து ரொம்ப அது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா எடுக்கலாம். ஆனால் அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதனால் வந்து அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி தான். ஓகே டாக்டர், இப்போ இந்த நேயர் சொன்ன மாதிரி நிறைய கட்டிகள் இல்லை நிறைய அரிப்புகள் சில பேருக்கு வரும், அலர்ஜி மாதிரி வரும். இதுக்கெல்லாம் ரத்தம்ல ஏதாவது ஏற்படுற மாற்றம் காரணமாக இருக்குமா? இப்போ கட்டிகள்னு சொல்லும்போது வந்து அதாவது அப்நார்மல் க்ரோத்துன்றது வரும். இப்போ வந்து லிம்ஃபோமான்னு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்குது. அதில் வந்து நெறிக்கட்டிகள்னு சொல்கிறோம். அது வந்து நெறிக்கட்டிகள் வந்து பாடியில் வந்து அதிகமாகிறதால வருது. இப்போ கழுத்தில் வந்து அந்த கிளான்ஸ் வரலாம், இல்லை அக்கலில் வரலாம், இல்லை வந்து தொடைக்கு மேலே இருக்கிற கிராயின் ஏரியாவில் வரலாம். ஸோ இது வந்து லிம்ஃப் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து அதிகமாகுது, இல்லை வேறு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கட்டி அதிகமாக வருது, ப்ளஸ் அது உடனே வந்து பெருசாகுது, இல்லை வலி வருது, ப்ளஸ் உங்களுக்கு எடை வந்து கம்மியாகுது, ப்ளஸ் ஃபீவர் வருது, அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஏதாவது ஒரு பிளட் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ இடைவேளைக்கு முன்பாக நம்ம ரத்தம் சார்ந்த நோய்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது ஒருத்தருடைய தாத்தாக்கோ இல்லை அம்மா அப்பாக்கோ ரத்தம் சார்ந்த நோய்கள் இருந்தால் அது அந்த குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கா, ஹெரிடிட்டியாக வர வாய்ப்புகள் இருக்கா? இப்போ வந்து இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா வந்து இது ரொம்ப ஒரு ப்ராடான கொஸ்டின். இப்போ வந்து இந்த எலும்பு மஜ்ஜையில் அந்த ஸ்டெம் செல்ஸ் சொன்னேன். ஸோ அதில் வந்து ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்ட், இல்லை அந்த ரெட் செல்ஸில் ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்ட், அந்த சிகப்பு அணுக்கள். இப்போ சிகப்பு அணுக்களில் வந்து ஹீமோக்ளோபின்னு சொல்கிறோம். அதில் வந்து ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்ட் வந்து இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா வந்து ஷேப் ஆஃப் த செல், நார்மலாக வந்து ஒரு செல் வந்து ஒரு ஷேப்பில் இருக்கிற ஷேப் வந்து மாறிடுது. இப்போ வந்து இது வந்து சிக்கிள் செல்னு சொல்லுவோம். ஸோ இதனால் வந்து இந்த நோய் வந்து பேரண்ட்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு பரவலாம். ப்ளஸ் தலசீமியா இன்னொன்று ஒன்று சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து பேரண்ட்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி நிறைய ஒயிட் செல் ப்ராப்ளம்ஸும் பிளேட்லெட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஜெனட்டிக்காக வந்து பரவறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போது ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுடைய குழந்தைக்கு இந்த ரத்தம் சார்ந்த நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த குழந்தைக்கு? டெஃபினட்டாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து தலசீமியா, சிக்கிள் செல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கும் அது வந்து பாதிக்கப்படலாம். ஓகே, அடுத்ததா சிதம்பரத்துலேருந்து ராஜலட்சுமி இணைந்திருக்கிறார். ராஜலட்சுமி வணக்கம், உங்கள் கேள்வி என்ன நீங்கள் கேட்கலாம். டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து 10 இயர்ஸாக வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ ரீசெண்டாக வந்து ஜென்ரலாக வந்து பாடி செக்அப் பண்ணும்போது அவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு.
இப்போ வந்து இப்போ திடீர்னு வந்து ஒருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பிளட் டொனேட் பண்றதுக்கு வந்து கேக்குறாங்க. அதான் வந்து அவங்க பிளட் டொனேட் பண்ணலாமா இல்ல அது என்ன அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இப்போ கேட்கலாம். நியூவாக டயக்னோஸ் ஆனவங்க வந்து யூஸ்வலாக வேணான்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து கொஞ்சம் சுகர் வேல்யூ அதிகமாக இருக்கும், ப்ளஸ் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. யூஸ்வலாக வந்து அவங்கள கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும் அவங்க சுகரு. ஸோ அதனால் வந்து இமீடியட்டாக வந்து யூஸ்வலாக வந்து பண்ண மாட்டோம். ஒரு கண்ட்ரோல் டயபெட்டிஸ், அவங்க HbA1c லெவல்லாம் பார்த்து அது 6 கம்மியாக இருந்தால் தான் யூஸ்வலாக வந்து அவங்கள டோனரில் வந்து எடுப்போம். அதுவும் வந்து இது டைரக்டட் டொனேஷன் சொல்லுவோம். அதாவது வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கோசரம் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது போக அவங்க பிளட் குரூப் வந்து ஏ நெகட்டிவ். அது ஏ நெகட்டிவ் ரொம்ப ரேர் குரூப் வேறையா, அதனால தான். அதுதான்மா அவங்க அதான் இதில் வந்து டோனர் சேஃப்டின்னு இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அவங்க ப்ளஸ் ரிசிபியன்ட் சேஃப்டி இருக்குது. ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. நிச்சயமா ராஜலட்சுமி, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர், இப்போ அடுத்ததா வந்து ரத்த உறைவு அப்படின்னா என்ன, த்ராம்போசிஸ் கண்டிஷன் எப்போ வரும் டாக்டர்? ஓகே, ரத்தம் உறையுதுன்றது வந்து பிளட் கிளாட்டிங். ஆக்சுவலாக பிளட் கிளாட்டிங் வந்து அகெயின் வந்து இதுவும் வந்து ஜெனட்டிக்காக வரலாம். இப்போ பாடியில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து பாடியை வந்து ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் வைக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீனோட இம்பேலன்ஸ் இருக்கிறதால கம்மியாகிறதால வந்து ரத்தம் வந்து கிளாட் ஆகலாம். இப்போ பாடியில் வந்து ஒரு 3 ப்ரோட்டீன், ஆன்டித்ராம்பின் ப்ரோட்டீன், சி ப்ரோட்டீன், எஸ் சொல்கிறோம். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸில் வந்து கம்மியாக இருந்தால் பிளட் கிளாட்டிங் வரலாம். ப்ளஸ் ஜெனட்டிக் டிஃபெக்ட், அதாவது வந்து குரோமோசோம் 2 குரோமோசோம் 5ல் வந்து உங்களுக்கு வந்து எதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரலாம். ஸோ இது வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸ் பிளட் கிளாட்டிங் வரத்துக்கு. அடுத்தது வந்து இப்போ அக்வயர்ட், அதாவது வந்து ஏதாவது வந்து இப்போ வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கலாம். இப்போ வந்து இந்த பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறது இருக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்க வந்து இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறதால வரலாம். இல்லை இப்போ லாங் ட்ரெயின் ஜேர்னி இல்லை ஃப்ளைட் ஜேர்னி மோர் தென் 4 hours இருந்தாலும் வரலாம். இல்லை ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் ரொம்ப நாள் வந்து இம்மொபைலாக இருக்கிறதாலையும் வந்து இந்த மாதிரி வரலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பிளட் கிளாட்டிங் வரலாம். ஸோ இது மெயினாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று காலில் வரலாம், டீப் வெயினஸ் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து கால் வீக்கம் வரலாம். அடுத்தது வந்து பல்மனரி எம்போலிசம், அதாவது வந்து லங்ஸில் வரலாம். அப்போ வந்து அவங்களுக்கு செஸ்ட் பெயின் வரலாம், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரலாம். ப்ளஸ் வந்து ரத்தத்தை அவங்க காஃப் பண்ணலாம். ப்ளஸ் அடுத்தது முதல்ல ஒரு நேர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து அந்த பிரெயினில் வந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி இந்த ஹெடேக் வரலாம், தலைவலி ப்ளஸ் வாமிட்டிங், அந்த மாதிரி கார்டிக்கல் இல்லை செரிப்ரல் வெயின் த்ரோம்போசிஸ். நிச்சயமா டாக்டர், இந்த அறிகுறிகள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒரு இணைப்பில் இருக்காரு, பொள்ளாச்சியிலேருந்து சுரேஷ்குமார். சுரேஷ்குமார் வணக்கம், உங்க கேள்வி என்ன? சுரேஷ்குமார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வியை முழுமையா கேளுங்க. அம்மாவுக்கு வந்துங்க இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப குறைபாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து சிவப்பு கலரில் வந்து டாட்ஸ் மாதிரி வந்துருக்குதுங்க. இப்போ என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாயிலெல்லாம் ஃபுல்லாக வந்துங்க, அப்படி சிவப்பு கலர் டாட்ஸ் வந்துட்டு நாக்குலேருந்து பிளட் வந்து உடஞ்சி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டருக்கு போய் பார்த்துட்டு அவங்க என்னங்கிறாங்க, அணுக்கள் வந்து தட்ட அணுக்கள் வந்து குறைஞ்சதுனால வந்து இந்த ப்ராப்ளம் வந்திருக்குது. அப்போ நாங்கள் வந்து வயிற்று தட்டணுக்களை வந்து தனியாக பிரித்து கொடுக்குறப்ப அது ஏற்றுக்குதோ இல்லையான்னு பார்க்கலாம். ஆனால் கொடுத்தாலும் அது இறந்துட்டே வருது. இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரத்த தட்டுக்கள் கம்மியாக இருக்குன்னாங்களா, பிளேட்லெட்ஸு? ஆமாங்க, பிளேட்லெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஃபர்ஸ்ட் போன அன்னைக்கு 33,000 இருந்ததுங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 5,000க்கு வந்துருச்சு. அப்புறம் மறுபடி பிளேட்லெட்ஸ் ஏற்றுறப்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் அப்படி கம்மியாகிட்டே வருது. உடம்பு வந்து அது ஏற்றுக்கவே மாட்டேங்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு காமனாக வர ப்ராப்ளம் தான். இது என்னென்னா எலும்பு மஜ்ஜையில் வந்து இப்போ ரத்த தட்டுக்கள் பிளேட்லெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ காமனாக வந்து ரத்த தட்டுக்கள் கம்மியாகிறதுக்கு காரணம் வந்து அந்த எலும்பு மஜ்ஜையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அது வந்து கம்மியாக ப்ரொடக்ஷன் இருக்கிறதால வரும். இல்லை எலும்பு மஜ்ஜையிலேருந்து பிளேட்லெட்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி அது பாடியில் வந்து அதுக்கான ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி அதை டிஸ்ட்ராய் பண்ணும். யூஸ்வலாக வந்து முதல் சொன்ன காரணங்களில் வந்து நீங்கள் வந்து பிளேட்லெட் செலுத்துனீங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும், கம்மியாகாது. ப்ளஸ் ரெண்டாவது காரணத்தில் வந்து நீங்கள் வந்து ரத்த தட்டுக்கள் கொடுத்தீங்கன்னா வந்து அது வந்து உடைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது அதுக்கு. ஸோ யூஸ்வலாக இதுக்கு வந்து முறையாக வந்து நீங்கள் போன் மேரோ பண்ணி பார்த்துட்டு இது ஐடிபியா, முக்கால்வாசி ஐடிபியா இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டீராய்ட் சொல்லுவோம், ப்ளஸ் இம்யூனோகுளோபுலின் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மருந்துகள் வந்து செலுத்தப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ இது பெஸ்ட் வந்து ஒரு பிளட் டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ஓகே டாக்டர், இப்போ இந்த நேயர் சொல்லும்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், தட்டணுக்கள் அந்த கவுண்ட்ஸ் குறையும் போது நம்ம உடம்புல முதல்ல என்ன ரியாக்ஷன் காமிக்கும் அதுக்கு? ஸோ யூஸ்வலாக வந்து ரத்த தட்டுக்கள் தான் முதல்ல எலும்பு மஜ்ஜை ப்ராப்ளமில் வந்து குறையும். அதில் வந்து பிளேட்லெட், அதாவது ரத்த தட்டுக்கள் குறையும் போது வந்து ரத்தம் வந்து ப்ளீட் ஆகும், கசியும். ஒன்று ஸ்கின்னுக்கு அடியில் வரலாம். ஸோ அப்போ வரும்போது கருப்பு கருப்பு புள்ளியாக இல்லை ரெட் புள்ளிஸாக வந்து வரலாம், பர்பியூரான்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து கம்மில் வந்து ப்ளீடிங் வரலாம். இப்போ வந்து பெண்களுக்கு வந்து மாதத்தீட்டு போகும்போது அதிகமாக போகலாம் நார்மலோட போகிறதோட. ப்ளஸ் வந்து இவங்களுக்கு வந்து ப்ளீடிங் எங்கே வேணா இருந்தும் வரலாம், யூரினில் வரலாம், மோஷனில் வரலாம். ஸோ அது ஒன்று வரும். இப்போ வெள்ளை அணுக்கள் கம்மியாகிறதால வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அது இம்பார்ட்டண்ட்டாக வரும். அடுத்தது சிகப்பு அணுக்கள், அது வந்து கம்மியாகிறதால வந்து ரத்த சோகை, அதாவது அனீமியா. ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் வந்து டயர்ட், வீக் எல்லாம் வந்து வரது வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்து நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்காரு. ராமநாதபுரத்துலேருந்து பஷீர். பஷீர் வணக்கம், டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். சார், ஹீமோகுளோபின் என்ன அளவு சார் இருக்கணும் ரத்தம் கொடுக்குறவங்களுக்கு? அது ஒன்று. அது போக வந்து ஒரு 45 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து விசில் மாத்திக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுக்கலாம். அது கொஞ்சம் விளக்குங்களா சார்? அதான் ஹீமோகுளோபின் வந்து நார்மல் வேல்யூ வந்து ஒன்று சொல்லுவோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து நார்மல் வேல்யூவாக இருக்கிறதில்ல. யூஸ்வலாக ஆண்களுக்கு வந்து 13, பெண்களுக்கு வந்து 12ன்றது வந்து சொல்லுவோம். யூஸ்வலாக ரத்தம் கொடுக்கறது வந்து 4 மாதத்திற்கு ஒரு முறை வந்து டெஃபினட்டாக கொடுக்கலாம், அதாவது ஹோல் பிளட். இதே ரத்த தட்டுக்கள் கொடுக்கறது வந்து பிளேட்லெட்ஸ் டொனேஷன் சொல்லுவோம். அது வந்து மாதத்தில் வந்து 2 முறை வந்து வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ அப்போவே ரத்தம் உறைவு பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அடுத்து ரத்தம் உறையாமல் இருக்கிறது ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுக்கு ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, யாருக்கெல்லாம் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டர்? ஓகே, இது வந்து ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஹீமோஃபிலியாவும் ஒரு காரணம். அதில் வந்து ஹீமோஃபிலியாவில் வந்து ஏ இருக்குது, ஹீமோஃபிலியா பி இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் வந்து ஒரு விதமான ஜெனட்டிக் ப்ராப்ளம். இது யூஸ்வலாக வந்து பெண்கள் வந்து அந்த ஜீனை வந்து கேரி பண்ணுவாங்க, அது ஆண்களுக்கு வந்து அது வந்து எஃபெக்ட் ஆகும். யூஸ்வலாக பாடியில் வந்து 13 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த 13 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளட் வந்து கிளாட் ஆகிறதுக்கு. இப்போ ஏதாவது ஒரு கிளாட்டிங் ஃபேக்டர் கம்மியாக இருந்ததுன்னா ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்குது. இதில் 8ம் 9ம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். இப்போ ஹீமோஃபிலியா ஏன்றது வந்து ஃபேக்டர் 8 டெஃபிஷியன்சியால் வருது. ஹீமோஃபிலியா 9ன்றது ஃபேக்டர் 9, ஹீமோஃபிலியா பி வந்து ஃபேக்டர் 9ஆல் கம்மியாகிறதால வருது. இது பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து எஃபெக்ட் ஆகும். யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஜாயிண்ட்ஸ்லேருந்து வரலாம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும்போது வந்து எல்போ ஜாயிண்ட்ஸில் வரலாம், இல்லை நீலி ஜாயிண்ட்ஸில் வரலாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஜாயிண்ட்டில் வந்து நல்லா ப்ளீட் ஆகிட்டு அந்த ஜாயிண்ட் பெயின் வரும். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபேக்டர் கொடுக்காததால் அந்த ஜாயிண்ட்டும் வந்து எஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்டோட செயல் வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு அடிபட்டாலும் அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஈஸியாக வரும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் சேவிங் மெஷராக இருக்கும். நிச்சயமாக டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக வேதாரண்யத்திலேருந்து உஷா இணைந்திருக்கிறார். உஷா வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா. எங்க பாப்பாவுக்கு பிசிஓடி அடிக்கடி ரத்தம் வருது சார். என்ன வருது? டென்ஷன் ஆனா வருதுங்கிறாங்க. சில பேர் உள்ளி மூக்கு பலகீனமா இருக்குங்கிறதுனால வருதுங்கிறாங்க. இப்போ வைத்தியம் போன வருஷத்துல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. குழந்தைக்கு வயசு என்னன்னு சொல்ல முடியுமா? 17 வயசா, +1 படிக்கிறா, 17 வயசாகுது. என்ன வருதுமா? டென்ஷன் ஆனா மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் என்னன்னு கேக்குறாங்க. இதில் வந்து பிளட் ப்ராப்ளமும் இருக்கலாம், இல்லை வந்து மெடிக்கல் ப்ராப்ளமும் இருக்கலாம். பிளட் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா யூஸ்வலாக வந்து ரத்த கிளாட்டிங் ஆகிறதுக்கான டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ் அதர் மற்ற காஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிளட் ப்ரெஷர் சில சமயம் அதிகமாகிறதால கூட வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ இந்த நேயருக்கு முன்னாடி வந்து ரத்தம் உறையாமை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா ரத்தம் உறையாது அப்படின்னா உடனே ரத்தம் போயிட்டே இருக்கும்னு அர்த்தமா, இல்லை இந்த ரத்தம் கிளாட் ஆகுறதுக்கு நேரமாகும்னு அர்த்தமா? இப்போது ப்ளீடிங் அப்படின்னா என்னென்னா நார்மலாக வந்து இப்போ வந்து ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம் ஒரு ஜென்ரலாக வந்து ஒருத்தருக்கு ஒரு 3 மினிட்ஸில் ப்ளீட் ஆகுது. கிளாட்டிங் டைம் வந்து ஒருத்தருக்கு 10 மினிட்ஸில் ப்ளீட் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அதிகமாக டைம் ஆகும். சில பேருக்கு வந்து அவங்க கிளாட்டிங் ஃபேக்டரோடைய லெவல் பொறுத்து வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வரலாம்.
இப்போ சில பேருக்கு 2 நிமிஷத்தில் ப்ளீட் ஆகுது, ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து டைம் எடுக்கும். இப்போ கிளாட்டும் பிளட் வந்து ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால அது டபுள் த டைம் இருக்கலாம், அது இல்லை அது வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம், கிளாட் ஆகாமல் இருக்கலாம். நிச்சயமா டாக்டர், இப்போ இறுதியா இரத்த தானம் மற்றும் போன் மேரோ தானம் தொடர்பா மக்களுக்கு நீங்க ஏதாவது அறிவுரைகள் வழங்கணும்னா? அதாவது இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. அதாவது 2மே லைஃப் சேவிங் மெஷர்ஸ் தான். அதாவது பிளட் டொனேஷனும் சரி, போன் மேரோ டொனேஷனும் சரி. இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இருக்குது. அது வந்து இன்னும் கண்டினியூவாக நம்ம வந்து அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணணும். ப்ளஸ் நிறைய பேர் வந்து இது வந்து பிளட் டொனேஷனும் போன் மேரோ டொனேஷனுக்கும் வந்து முன் வரணும். 2மே வந்து இட்ஸ் சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இதில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து இன்ஃபேக்ட் இட்ஸ் லைஃப் சேவிங். நிறைய பேர் வந்து இதனால் வந்து பயன்படுது. நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்க உயிரை வந்து காப்பாற்ற முடியுது. அதேமாதிரி ரத்தம் வந்து பிளட் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ நாளைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு சர்ஜரி வருது, இல்லை அடிப்படுது, இல்லை ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க, அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து கண்டினியூஸாக வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணணுன்றது இது. ஓகே, நிச்சயமா டாக்டர், இவ்வளவு நேரம் நேயர்கள் கேள்விகளுக்கு ஒரு விரிவான விளக்கத்தை அளித்தமைக்கு நன்றி டாக்டர். நன்றி. நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 7 தமிழ்.